ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல் ஸ்டடி கார்னர். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா 8th ஸ்டாண்டர்டில் யூனிட் 4 வெப்பம். இதுக்கு முன்னாடி நம்ம வெப்பநிலை இதோட டிஃப்ரென்ஷியேட்லாம் பார்த்தோம். ஓகேங்களா? இதில் என்ன நம்ம ஸ்பெசிஃபிக்காக இந்த லெசன் என்ன பார்க்க போகிறோன்னா, வெப்பம் எப்படிலாம் கடத்தப்படுது, அது எப்படிலாம் நம்ம மெஷர் பண்ணுறோம், அப்புறம் என்னென்னா வெப்ப ஏற்புத்திறன்னா என்ன, தன்வெப்ப ஏற்புத்திறன்னா என்ன, வெற்றிட குடுவைனா என்ன, ஐஸ் கலோரிமீட்டர்னா என்ன, ஒரு 5 to 6 திங்ஸ் தான் பார்க்க போகிறோமே இந்த லெசனில். ஃபஸ்ட்டு நம்ம நார்மலாக எப்போவும் ஒரு ஹீட்னாலே நமக்கு உடனே பார்க்க வேண்டியது என்னென்னா, வெப்பம்னா வெப்பநிலைனா என்னென்னு பார்த்தணும் ஃபஸ்ட்டு இனிஷியலாக. ஓகேவா? வெப்பம் என்பது ஒட்டுமொத்த இயக்க ஆற்றல், வெப்பநிலை என்பது சராசரி இயக்க ஆற்றல். ஓகேவா? வெப்பம் என்பது ஒட்டுமொத்த இயக்க ஆற்றல், வெப்பநிலை என்பது சராசரி இயக்க ஆற்றல். வெப்பநிலை என்பது அடிப்படை அலகு, வெப்பம் என்பது வழி அலகு. ஓகே, வெப்பத்தோட யூனிட்டு ஜூலு, வெப்பநிலையோட யூனிட்டு கெல்வின். ஓகே, இதில் கற்றல் நோக்கங்கள் என்னென்னு பார்க்கலாம். வெப்பத்தின் விளைவுகளை புரிந்து கொள்ளுதல், வெப்பம் கடத்தப்படும் முறைகளை விளக்குதல், வெப்பம் அளவிலை அறிதல், வெப்ப ஏற்புத்திறன் மற்றும் தன்வெப்ப ஏற்புத்திறன் ஆகியவற்றை கணக்கிடுதல், வெப்ப கட்டுப்படுத்தியின் செயல்பாடுகளை பட்டியலிடுதல், வெற்றிடக்குடுவை செயல்படும் விதத்தை அறிதல். ஓகே, நம்மை சுற்றியுள்ள அனைத்து பொருள்களும் அணுக்கள் மற்றும் மூலக்கூறுகள் ஆனவை. இந்த அணுக்கள் மற்றும் மூலக்கூறுகள் எப்பொழுதும் அதிரூறும் இயக்கத்தில் உள்ளன. எல்லாமே ஒரு வைப்ரேஷனில் தான் இருக்கும். ஓகேவா? எல்லா பார்ட்டிகளுமே ஒரு வைப்ரேஷனில் தான் இருக்கும். இதனால் அவை ஒரு வகை ஆற்றலை பெற்றுள்ளன. அதுவே வெப்ப ஆற்றல் எனப்படுகிறது. இந்த வெப்ப ஆற்றல் வெப்பமான பொருளிலிருந்து குளிர்ச்சியான பொருளுக்கு அல்லது ஒரு பொருளின் வெப்பமான பகுதியிலிருந்து குளிர்ச்சியான பகுதிக்கு பரவுகிறது. எப்போவுமே ஹாட்டான ஒரு பிளேஸ்லேருந்து தான் கோல்டான ஒரு பிளேஸில் போகும். இப்போ நம்ம சுடுதண்ணி குளிக்க போகிறதுக்கு முன்னாடி இப்போ ஒரு பக்கெட்டில் ஊற்றி வச்சுருக்கோம் வச்சுங்களேன், ஹாட் வாட்டரை. அதை நம்ம குளிக்கிறதுக்காக கோல்டு வாட்டரை மிக்ஸ் பண்ணோன்னா நியூட்ரலைசர் ஆகிடும்ல, அதான் சொல்கிறாங்க. ஹாட்லேருந்து கோல்டு தான் போகும்னு சொல்கிறாங்க. இதில் ஒன்றும் பெருசாக இருக்காது. வெப்பத்தின் 3 முக்கியமான மாற்றங்கள் நம் அன்றாட வாழ்வில் நாம் காணலாம். என்னென்ன பண்ணலாம்? ஹீட் கொடுத்தா எக்ஸ்பேண்ட் ஆகுமா, அதில் தன்னோட நிலையிலேருந்து மாறுமா, டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுமா, வெப்பநிலை ஏற்றம். இந்த புக்கையே விட்டுருங்க, நான் நார்மலான ஒரு அசம்ஷன் ஒன்று சொல்கிறேன், அதை நீங்கள் ஃபஸ்ட்டு லிசன் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் போய் புக்கில் படிக்கலாம். ஐஸ் க்யூப் இருக்குல்ல, ஐஸ் க்யூப்பை எடுத்து வெளில வச்சோன்னா, ஐஸ் க்யூப் எடுத்து வெளியே வச்சோன்னா அதோட டெம்பரேச்சரில் இன்க்ரீஸ் ஆகுதா, அதோட ஸ்டேட் மாறுதா, அதுவும் எக்ஸ்பேண்ட் ஆகுதா, எக்ஸ்பேண்ட் ஆகி லிக்விட் ஆகுதா. ஓகேவா? எல்லாத்துக்குமே ஒரே எக்ஸாம்பிள் ஐஸ் க்யூப் தான். பட் ஆனால் இவங்க ஒன்றுக்கும் தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க. என்னென்னா ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போனால் விரிவடைதல் பார்க்க போகிறாங்க. இப்போ நார்மலாக இப்படி ஒரு செட்டப்பில் அந்த அயன் பால் எடுத்து இன்சர்ட் பண்ணுறாங்க. ஈஸியாக இன்சர்ட் ஆகுதா? அதை நல்லா அந்த மெழுகுவர்த்தியில் ஹீட் பண்ணோடனே அதில் இருக்கிற எலக்ட்ரான் மூமெண்ட்லாம், மாலிகுலர் மூமெண்ட்லாம் இன்க்ரீஸ் ஆகிடும். ஓகேவா? அதோட சைஸு கியூபிக்கல், இதிலே படிச்சிருப்போம், லீனியர் எக்ஸ்பென்ஷன், கியூபிக்கல் எக்ஸ்பென்ஷன் ஒன்று. இது 7th ஸ்டாண்டர்டில் 6th படிச்சிருப்போம். ஓகேவா? இப்போ இது என்னென்னா கியூபிக்கல் எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கு. ஓகேவா? அது நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகிடுச்சு. இப்போ ஆல்ரெடி ஈஸியாக இன்சர்ட் பண்ண நம்மளால் அதே அயன் பாலை கொண்டு போயிட்டு இதில் இன்சர்ட் பண்ண முடியும். இது வேறு எங்கெங்கே அப்ளிகபிள் ஆகும்னா, இப்போ அந்த நம்ம பழைய காலத்தில் அந்த மாட்டு வண்டிலாம் இருக்குல்ல, மாட்டு வண்டிலாம் அந்த மரக்கட்டைக்கு மேலே இரும்பை அப்ளை பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு இனிஷியலாக என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த மரக்கட்டைக்கு ஈக்குவலாக தான் அந்த இரும்போட சைஸை கொண்டு வருவாங்களே, மேலே அப்ளை பண்ணுறத கொண்டு வந்துட்டு அதை நல்லா ஹீட் பண்ணி அதை எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க. எக்ஸ்பேண்ட் பண்ணி அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த மரக்கட்டையில் வச்சுட்டு அதை கூல் பண்ணுவாங்க. அது போய் ஃபிட் ஆகிக்கும். ஓகேவா? அங்கேயும் யூஸ் ஆகும். மின்சாரத்தை நீண்ட தொலைவிற்கு எடுத்து செல்ல பயன்படுத்தப்படும் மின்வட கம்பிகள் பல நேரங்களில் ஒன்றுமேல நம்ம வீட்டுக்கிட்ட டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குல்ல, டிரான்ஸ்ஃபார்மர்லாம் அந்த லைன்ஸ் எல்லாம் கொஞ்சம் ரொம்ப டைட்டனிங்காக இல்லாமல் கொஞ்சம் ஓரளவுக்கு இதுவாக பண்ணியிருப்பாங்கள்ல, லூஸாக. ஏன்னா அது ஹீட் பண்ணக்குள்ளே எக்ஸ்பேண்ட் ஆகும். சம்மர் டைமில் எக்ஸ்பேண்ட் ஆகும், வின்டர் டைமில் கம்ப்ரஸ் ஆகும். ஓகேவா? என்னென்னா விரிவடையும் சுருங்கும். அதை சப்போஸ் அதை நம்ம ஸ்ட்ரெயிட்டனிங்காக வச்சோன்னு வச்சுங்களேன், அறுத்துக்கும். அதை கண்ட்ரோல் பண்ணுன்ற ஒரே காரணத்துக்காக தான் அது கொஞ்சம் ஓரளவுக்கு தொங்குற மாதிரி வச்சுருக்காங்களே. ஏன்னா பாக்ஸ் கொஷினு இதெல்லாம் முக்கியமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும். மின்சாரத்தை நீண்ட தொலைவிற்கு எடுத்து செல்ல பயன்படுத்தப்படும் மின்வட கம்பிகள் பகல் நேரங்களில் விரிவடைந்து இரவு நேரங்களில் சுருங்குகின்றன. எனவே தான் அவை மிகவும் விரைப்பாக இணைக்கப்படுவதில்லை. விரைப்பாக இணைக்கப்பட்டால் இரவு நேரங்களில் குளிர்ச்சி அடையும் பொழுது அவை அருந்துவிடும். வெப்பநிலை உயர்வு, இது ஒன்றுமே
நம்ம சுடு தண்ணியில் நீங்கள் அந்த தெர்மாமீட்டர்லாம் போகலாம். நார்மலாக என்ன பண்ணலாம், நார்மலாக ஒரு இண்டக்ஷன் அடுப்பில் பாத்திரத்தில் சுடு தண்ணி வச்சுட்டு ஃபஸ்ட்டு இனிஷியலாக தொட்டு பாருங்கள். ஒரு 1/2 அன் ஹவர் கொதிக்க விட்டு அதுக்கப்புறம் தொட்டு பாருங்கள், டெம்பரேச்சர் ரைஸ் ஆகுதா. அதான் இதில் சொல்லுவாங்களே, ஒரு முகவில் சிறிதளவு நீரை எடுத்துக்கொண்டு அதன் வெப்பநிலையை குறித்து கொள்வோம். சிறிது நேரம் அதனை வெப்பப்படுத்திய பிறகு மீண்டும் அதன் வெப்பநிலையை குறிக்கவும். இப்பொழுது வெப்பநிலை சிறிது உயர்ந்திருப்பதை காண முடிகிறதா? இந்த வெப்பநிலை உயர்வுக்கு காரணம் என்ன ஹீட் பண்ணதுனால டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. என்ன கொடுத்துருக்காங்க பார்க்கலாம். முகையில் உள்ள நீரை வெப்பப்படுத்தும் போது நீரில் உள்ள அணுக்கள் வெப்ப ஆற்றலை பெறுகின்றன. அந்த ஹீட்டெல்லாம் அப்சர்வ் பண்ணுறதுல இந்த வெப்ப ஆற்றல் நீர் மூலக்கூறுகள் இயக்க ஆற்றலை அதிகரிக்க செய்கிறது. நீர் மூலக்கூறுகள் அதிக ஆற்றலை பெறும்பொழுது அவற்றின் வெப்பநிலை அதிகரிக்கிறது. இதிலிருந்து வெப்ப ஆற்றல் ஒரு பொருளில் வெப்பநிலை உயர்வை ஏற்படுத்துகிறது என்பதை அறிய முடிகிறது. ஓகேவா? நிலை மாற்றம், ஸ்டேட் சேஞ்ச். அதான் இப்போ ஐஸ் க்யூப் இருக்குல்ல, ஐஸ் க்யூப் வச்சுன்னா அது லிக்விடாக மாறுதில்ல, அதுதான் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு சில பனிக்கட்டி துண்டுகள் ஒரு பாத்திரத்தின் எடுத்துக்கொண்டு சிறிது நேரம் அவற்றை வெப்பப்படுத்தவும் எல்லாமே லிக்விடாக மாறிடும். பனிக்கட்டின் உள்ள நீர் மூலக்கூறுகள் இடையேயான கவர்ச்சி விசை அதிகமாக உள்ளது. ஏன்னா சாலிடாக இருக்குள்ள அதுக்குள்ள மாலிக்யூல் எல்லாம் ரொம்ப க்ளோஸராக ஸ்பேஸாக இருக்குமா, எனவே அவை மிகவும் நெருக்கமாக உள்ளன. பனிக்கட்டியை வெப்பப்படுத்தும் போது நீர் மூலக்கூறுகள் இடையேயான கவர்ச்சி விசை குறைவதால் பனிக்கட்டி உருகி நீராகிறது. அந்த ஸ்பேஸிங் இப்போ ஹீட் பண்ண அந்த ஸ்பேஸிங் எல்லாம் கொஞ்சம் குறைஞ்சி அது லிக்விடாக மாறுது. மேற்கொண்டு அதை நம்ம ஹீட் பண்ணோன்னா, மேற்கொண்டு அதை ஹீட் பண்ணிகிட்டே இருந்தோன்னா கேசியஸ் ஸ்டேட்டுக்கு போயிடும். இதில் என்னென்ன மாறுதுன்னு பாருங்கள். திடப்பொருள் திரவமாக மாறுதல், உருகுதல். திரவம் வாயுவாக மாறுதல், ஆவியாதல். திடப்பொருள் வாயுவாக மாறுதல், பதங்கமாதல். இதுக்கு என்ன நாப்தலினிக், நம்மளோட கற்பூரம், இதெல்லாம் எக்ஸாம்பிளாக சொல்லுவாங்க. வாயு திரவமாக மாறுதல், குளிர்தல். திரவம் திடப்பொருளாக மாறுதல், உறைதல். வாயு திடப்பொருளாக மாறுதல், படிதல். டெபாசிஷன், டெபாசிஷன் சொல்லுவாங்க இங்கிலீஷில். ஓகே. இயற்கையாகவே புவியின் மீது திண்மம், திரவம் மற்றும் வாயு ஆகிய 3 நிலைகளையும் காணப்படும் ஒரே பொருள் நீர். நான் ஐஸ் க்யூப் சொன்னேன்னா அதான் இவங்களே கொடுத்துருக்காங்க பாருங்கள். திடப்பொருளை ஹீட் பண்ணால் சாலிடு பண்ணால் லிக்விட் ஆகுது, லிக்விட் கேஸ் ஆகுதா, கேஸ் மறுபடியும் இது பண்ணோன்னா லிக்விட் ஆகுது, லிக்விடு சாலிட் ஆகுது. வெப்ப பரிமாற்றம் எப்படிலாம் வெப்ப பரிமாற்றம் ஆகுது. ஃபஸ்ட்டு அதில் என்ன பண்ணோம், வெப்பத்தின் 3 முக்கியமான மாற்றங்கள் நம்ம லைஃப் டைமில் என்னென்னலாம் ஹீட் பண்ணால் என்னென்னலாம் மாறுது அப்படிங்கிறத பார்த்தோமா. இதில் என்னென்னா, ஒரு பொருளுக்கு வெப்ப ஆற்றலை அளிக்கும்போது அது அப்பொருள் ஒரு பகுதியிலிருந்து மற்றொரு பகுதிக்கு பரிமாற்றம் அடைகிறது. ஒரு பொருளின் நிலையை பொறுத்து வெப்ப பரிமாற்றம் 3 விதங்களாக நடைபெறுகிறது. அது எப்படிலாம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? வெப்ப கடத்தல், வெப்பச்சலனம், வெப்ப கதிர்வீச்சு. வெப்ப கடத்தல், வெப்பச்சலனம், வெப்ப கதிர்வீச்சு. இது எல்லாத்துக்கும் ஒரே எக்ஸாம்பிள். ஃபஸ்ட்டு ஐஸ் க்யூப் சொன்ன மாதிரி இதுக்கு ஒன்று சொல்கிறேங்க இல்லைங்க. நம்ம வீட்டில் ஒரு விறகடு பெரிய வைங்க. விறகடு பெரிய வச்சுட்டு அது பக்கத்தில் நில்லுங்க. அது பக்கத்தில் நின்றுட்டு அந்த விறகடுப்போட எரியறது ஒரு 2ல் எரிஞ்சாலும் நீங்கள் ஒரு 2ல் தொட்டு பாருங்கள், ஹீட் ஃபீல் ஆகும். ஓகேவா? ஹீட் ஃபீல் ஆகுதா? அதே போல் நம்மளை சுற்றி அந்த ஹீட்டும் அனலும் அடிக்கும். அது ரேடியேஷன். ஓகேவா? எல்லாத்துக்குமே ஒரே எக்ஸாம்பிள் அது மட்டும்தான். நம்ம இதுக்குள்ளே போய் பார்க்கலாம். வெப்ப கடத்தல், சிறிதளவு சூடான நீரினை ஒன்று மேலே என்னென்னா ஒரு ஹாட் வாட்டர் எடுத்து இந்தமாரி டீ கிளாஸில் ஊற்றிட்டு அதில் ஒரு கரண்டியை போட சொல்கிறாங்க. கரண்டியை போட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து அந்த கரண்டியை தொட்டு போக சொல்கிறாங்க. அதில் ஹீட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கும். அதான் வெப்ப கடத்தல். சாலிடு லிக்விடில் 2த்துலேயும் யூஸ் ஆகும். ஓகேவா? நம்ம வீட்டில் அம்மா சமைக்கிற பாத்திரம் அந்த சாப்பாட்டில் அந்த கரண்டி இருக்குல்ல, கரண்டி ரொம்ப நேரம் அதுலேயே வச்சு விட்டு போயிட்டுனா அதுக்கப்புறம் தொட்டு எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா எல்லா ஹீட்டும் அதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கும். உலோகங்கள் அனைத்தும் சிறந்த வெப்ப கடத்திகளாகும். வெப்பத்தை எளிதாக கடத்தாத பொருட்கள் வெப்ப கடத்தா பொருட்கள் என அல்லது காப்பான்கள் மற்றும் அழைக்கப்படுகின்றன. மரம், தக்கை, பருத்தி, கம்பளி, கண்ணாடி, ரப்பர் ஆகியவை வெப்பம் கடத்தா பொருட்களாகும். அன்றாட வாழ்வில் வெப்ப கடத்தல்.
உலோகத்திலான பாத்திரங்கள் நாம் உணவு சமைக்கிறோம். சமையல் பாத்திரத்தை வெப்பப்படுத்தும் போது வெப்ப ஆற்றலானது பாத்திரத்திலிருந்து உணவுப் பொருட்களுக்கு கடத்தப்படுகிறது. எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது? ஏன்னா அந்த பாத்திரம் ஹீட்டை ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். அது ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுனால தான் அங்கே ஃபுட்டு குக் ஆகுது. ஓகேவா? சலவை பெட்டியை கொண்டு துணியை சலவை செய்யும்போது சலவை பெட்டியிலிருந்து வெப்ப ஆற்றல் துணிக்கு பரவுகிறது. இப்போ எப்படி அந்த அயன் பாக்ஸ் பண்ணுறோம்ல, அயன் பாக்ஸ்லேருந்து துணிக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுனால தான் துணி அயன் ஆகுது. சமையல் பாத்திரங்கள் கைப்பிடி பிளாஸ்டிக் அல்லது மரத்திலான பொருட்களால் செய்யப்பட்டிருக்கும். ஏனெனில் அவை வெப்பத்தை கடத்துவதில்லை. ஏன்னா அதுவுமே நம்ம ஸ்டீல்லே வச்சோம்னு வச்சிங்களேன், அந்த இதோட இதில் அந்த ஸ்டீல் டு இந்த ஸ்டீல் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். ஆனால் உட்டன் பிளாஸ்டிக்கில் வச்சுருந்தோன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. அதான் சொல்ல வராங்க. இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம்ல வெப்ப கடத்தா பொருட்கள், அதில் தான் இந்த பிளாஸ்டிக்லாம் வரும். இக்லூ எனப்படும் பனிவீடுகள் உள்பகுதியினை வெப்பநிலை சுற்றுப்புறத்தை விட அதிகமாக இருக்கும். ஏனெனில் பனிக்கட்டி வெப்பத்தை மிகவும் அரிதாக கடத்தக்கூடியது. இப்போ என்னென்னா, இப்போ அண்டார்டிக்லாம் அது போல் ஏரியாலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, எப்படி வாழ்வாங்கன்னா சுற்றி அந்த பனி வீட்டில் தான் வாழ்வாங்க. அப்படி இருக்குள்ள அவங்க எப்படி உயிர் வாழ்வாங்கன்னா என்னென்னா, அந்த பனியாகப்பட்டது ஹீட்டை ரொம்ப அரிதாக தான் உள்ளார கடத்தும். இதே பாருங்க, அவங்களோட வீடே தான் சுற்றி பனியில் தான் வீடே கட்டியிருக்காங்க. அந்த உள்ளார போகிறதுக்கு மட்டும் ஒரு கதவு மாதிரி வச்சுருக்காங்க. இதுக்குள்ளே தான் அவங்க வாழ்கிறாங்களே. வெப்பச்சலனம். ஒரு முகவில் நீரை எடுத்துக்கொண்டு அதனை அடுப்பின் மீது வைக்கவும். நீரின் மேற்பரப்பை தொட்டு பார்க்கும். எதுவுமே இருக்காது. கொஞ்ச நேரம் ஹீட் பண்ணிட்டு அது எதை தொட்டு பாருங்கள். அந்த இடம் ரொம்ப ஹீட்டாக இருக்கும். என்ன ரீசன்னா, இது பேர்ன் ஆக இது லோ ப்ரெஷர் ஆனோடனே மேலே இருக்கிறதெல்லாம் கீழே வரும். கீழே இருக்கிறதுலாம் ஹாட்டாக இருக்கிறதுலாம் மேலே போகும். அதனால் மேலேயும் ஹீட்டாக ஃபீல் ஆகும். அது குளிர்ச்சியாக இருக்கும். சிறிது நேரம் வெப்பப்படுத்திய பிறகு மீண்டும் அதை தொட்டு பார்க்கும். இப்பொழுது அது சூடாக இருக்கும். அதுக்கு என்ன எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம். பாத்திரத்தில் உள்ள நீரை வெப்பப்படுத்தும் போது பாத்திரத்தின் அடிப்பகுதியில் உள்ள நீர் மூலக்கூறுகள் வெப்ப ஆற்றலை பெற்று மேல் நோக்கி நகர்கின்றன சொன்னன. பிறகு மேற்பகுதியில் உள்ள நீர்முறுக்கள் கீழே நகர்ந்து வெப்பமடைகின்றன. இந்த விதமான வெப்ப கடத்தலுக்கு வெப்பச்சலனம் என்று பெயர். வளிமண்டலத்தில் உள்ள வாயுக்களும் இம்முறையின் மூலமாகவே வெப்பமடைகின்றன. அப்படி அன்றாட வாழ்வில் வெப்பச்சலனம். நிலக்காற்று கடல் காற்று ரெண்டு, லேண்ட் ப்ரீஸ் சீ ப்ரீஸ் படிச்சிருக்கோம்ல, அதுவும் இந்த அப்ளிகேஷன் தான். வெப்பச்சலனம் மூலமாகவே காற்றானது ஒரு பகுதியிலிருந்து மற்றொரு பகுதிக்கு இடம்பெறுகிறது. எப்படி சொல்கிறது, இப்போ ப்ரெசண்ட்டில் நம்ம சென்னையில் அதிகமாக ஹீட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதிக ஹீட் இருக்கக்குள்ள இங்கே என்ன ஆகும்னா, அந்த காற்றில் இருக்கிற இதெல்லாம் லோ டென்ஸ் குறைந்த அடர்த்தி க்ரியேட் ஆச்சுன்னா அடுத்த ஏரியாவில் இருக்கிற ஹை ப்ரெஷர் இங்கே லோ ப்ரெஷரை நோக்கி வரும். அதுதான் அந்த காற்று அடிக்கிறதுக்கான காரணமே. ஓகேவா? வெப்பக்காற்று பலூனில் வெப்பச்சலனம் மூலம் வெப்பம் கடத்தப்படுவதால் பலூன் மேலே உயர்கிறது. அந்த மேலே அந்த ஏர் பலூன் இருக்குல்ல, ஏர் பலூன்லேயும் அதே தான் கான்செப்ட். என்ன பண்ணுவாங்கன்னா, உள்ளார ஹீட் பண்ண உள்ளார இருக்கிற ஏர்லாம் ப்ரெஷர் ரொம்ப லோ ப்ரெஷர் ஆகிடும். இப்போ என்னென்னா, அந்த லோ ப்ரெஷர் ஆகப்பட்டது என்னென்னா, அதை ரிப்ளேஸ் பண்ண வெளில இருக்கிற ஹை ப்ரெஷர் வர ட்ரை பண்ணும். அப்படியே மேலே பறந்து போகும். ஓகேவா? குளிர்சாதன பெட்டியில் குளிர்ந்த காற்று கீழ் நோக்கி இடம்பெயர்ந்து சூடான காற்றை வெப்பச்சலனம் மூலம் இடப்பெயர்ச்சி செய்கிறது. இதுலேயும் அதே தான். குளிர்சாதன பெட்டியில் குளிர்ந்த காற்று கீழ் நோக்கி இடம்பெயர்ந்து சூடான காற்றை வெப்பச்சலனம் மூலம் இடம்பெயர்ச்சி செய்கிறது. வெப்ப கதிர்வீச்சு நமக்கு சூரியன்லேருந்து வர இது தான். ஓகேவா? வெப்ப கதிர்வீச்சு என்பது வெப்ப ஆற்றல் பரவும் மூன்றாவது விதமாகும். திடப்பொருளில் வெப்ப கடத்தல் மூலமாக திரவம் மற்றும் வாயுக்கள் வெப்பச்சலனம் மூலமாகவும் வெப்ப ஆற்றல் பரவுகிறது. ஆனால் வெற்றிடத்தில் வெப்ப கதிர்வீச்சு மூலம் வெப்ப ஆற்றல் பரவுகிறது. என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த வெப்ப கதிர்வீச்சுன்றது வெற்றிடத்தில் மட்டும்தான் நடக்கும்ன்றாங்க. திடப்பொருள்லையும் வாயு திடப்பொருள் லிக்விட்லாம் நடக்காது, சாலிட் லிக்விடில் நடக்காது, கேசியஸில் மட்டும்தான் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அன்றாட வாழ்வில் வெப்ப கதிர்வீச்சு. சூரியனிலிருந்து வெப்ப கதிர்வீச்சு மூலம் பூமியை வந்தடைகிறது. நெருப்பிற்கு அருகில் நிற்கும்போது வெப்ப கதிர்வீச்சு மூலம் நாம் வெப்பத்தினை உணர்கிறோம். முதல்ல அந்த கட்டை எரிய வைக்க சொன்னோன்னா,
கருப்பு மேற்பரப்பை விட பொருட்கள் வெப்ப கதிர்வீச்சினை ஏற்கும் தன்மையுடையதாக உள்ளன. எனவே சமையல் பாத்திர அடிப்பகுதியில் கருப்பு நிற வண்ணம் பூசப்படுகிறது. நம்ம வீட்டில் சமைக்கிற பாத்திரத்திலலாம் பார்த்துருக்கலாம். ஏன்னா வெயில் நாளில் நம்மளோட பிளாக் ட்ரெஸ் போடாமன்னா சொல்லுவாங்க. பிளாக் இஸ் எ குட் அப்சர்வர் ஆஃப் ஹீட். ஓகேவா? அதில் தான் என்ன பண்ணுறாங்கன்னா, சமையல் பாத்திரம் இருக்குல்ல, சமையல் பாத்திரத்தில் அடியில் கருப்பு கலர் பூசுகிறாங்க. வெண்மை நிறமானது வெப்ப கதிர்வீச்சினை எதிரொலிக்கின்றது. எனவே தான் கோடை காலங்களில் வெண்மை நிற ஆடைகளை உடுத்துமாறு நாம் அறிவுறுத்தப்படுகிறோம். இப்போ இந்த வெப்ப கதிர்வீச்சு இருக்குல்ல, அதை நம்ம கண்ணால் பார்க்க முடியுமான்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக பார்க்கலாம். எப்படி சொல்கிறாங்கன்னா, 500 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலைக்கு ஒரு பொருளை வெப்பப்படுத்தும் போது கதிர்வீச்சானது மங்கிய சிவப்பு நிறத்தில் டல் ரெட்டு, மங்கிய சிவப்புனா டல் ரெட், ஓகேவா, மேற்கொண்டு அதை ஹீட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா மேலும் வெப்பப்படுத்தும் போது கதிர்வீச்சின் அளவு அதிகரிக்கின்றது. அப்பொழுது ஆரஞ்சு மற்றும் மஞ்சள் நிறத்தை தொடர்ந்து இறுதியாக அப்பொருள் வெள்ளை நிறத்தில் ஒளிரும். டல் ரெட்டு, ஆரஞ்சு, எல்லோ, கடைசியாக ஒயிட். டல் ரெட்டு, ஆரஞ்சு, எல்லோ, கடைசியாக ஒயிட். ஓகேவா? வெப்ப அளவியல் அது எப்படி அளக்குறாங்க அப்படின்னு பார்க்குறோம். ஓகேவா? செல்சியஸ் அளவுகோல், ஃபாரன்ஹீட் அளவுகோல், கெல்வின் அளவுகோல், இன்னொன்று அந்த ரேங்கைன் ஸ்கேல் ஒன்று இருக்கும், அதுவும் இருக்கும். ஓகேவா? முதல்ல இதுக்குள்ளே இருக்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி முக்கியமான ஒரு டெஸ்ட்டுக்கு வரக்கூடிய பார்ட் ஒன்று பார்த்தலாம். ஒரு 5 வேல்யூ இருக்குது. 5மே சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. என்னது? நீரின் உரைநிலை, உரைநிலை டிகிரி மொத்தம் ஒரு டிகிரி செல்சியஸ், டிகிரி ஃபாரன்ஹீட், கெல்வின் 3 காலம் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நான் சொல்கிறத நோட் பண்ணிக்கோங்க. நீரின் உரைநிலை 0 டிகிரி செல்சியஸ். ஓகேவா? இதுவே ஃபாரன்ஹீட்டில் 32 டிகிரி ஃபாரன்ஹீட், கெல்வினில் 273.15 கெல்வின். அது முடிஞ்சிச்சா? நீரின் கொதிநிலை 100 டிகிரி செல்சியஸ், 212 டிகிரி ஃபாரன்ஹீட், 373.15 கெல்வின். அது முடிஞ்சிச்சா? நெக்ஸ்ட்டு மனிதனின் உடல் வெப்பநிலை 37 டிகிரி செல்சியஸ், 98.6 டிகிரி ஃபாரன்ஹீட், 310.15 கெல்வின். ஓகேவா? 310.15 கெல்வின். பாடி டெம்பரேச்சர் முடிஞ்சிச்சா? நெக்ஸ்ட் என்னென்னா ரூம் டெம்பரேச்சர் 23 டிகிரி செல்சியஸ், 72 டிகிரி ஃபாரன்ஹீட், 296.15 கெல்வின். அது முடிஞ்சிச்சா? நெக்ஸ்ட்டு அப்சல்யூட் ஜீரோ. தமிழில் அப்சல்யூட் ஜீரோனா தனிச்சுழி வெப்பநிலை 0 கெல்வின். இது மட்டும் ஜீரோலேருந்து கெல்வினோட வேல்யூ 0லேருந்து ஆரம்பிக்கும். ஓகேவா? 0 கெல்வின் 273.15 டிகிரி செல்சியஸ், 273.15 டிகிரி செல்சியஸ் மைனஸ் 273.15 டிகிரி செல்சியஸ். ஃபாரன்ஹீட் என்னன்னா -459.67 டிகிரி ஃபாரன்ஹீட், -459.67 டிகிரி ஃபாரன்ஹீட். ஓகேவா? இந்த வேல்யூ ரொம்ப மஸ்ட்டு. இதுக்கப்புறம் இதுக்குள்ளே என்ன கொடுத்துருக்காங்க பார்க்கலாம். அப்படிலாம் அளக்குறாங்க. இப்போ என்னென்னா வெப்பத்தை எப்படி அளக்குறாங்கன்றதில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? வெப்பம் என்பது ஒரு வகை ஆற்றல். அது யூனிட்னா ஜூல். வெப்பத்துக்கு மட்டும் ஜூல் இல்லைங்க, இன்னும் 3 பொருளுக்கு இருக்குது. வேலை, ஆற்றல், எனர்ஜி, ஒர்க்கு, வேலை, எனர்ஜி, ஆற்றல், ஹீட், வெப்பம். இது 3த்துக்குமே ஜூல் தான் யூனிட். ஓகேவா? வெப்பத்துக்கு மட்டும் ஜூல் நினச்சிட்டாங்க என்னும் அலகில் குறிப்பிடலாம். இது ஜே என்ற எழுத்தில் குறிப்பிடப்படுகிறது. வெப்பத்தை அளவிட பொதுவாக பயன்படுத்தப்படும் அலகு கெலோரின்னு ஒரு அளவு இருக்குது. ஓகேவா? ஒரு கெலோரினான 1 கிராம் நிறையுள்ள நீரின் வெப்பநிலை 1 டிகிரி செல்சியஸ் உயர்த்தப்படும் தேவையான வெப்ப ஆற்றல் அளவு ஒரு கெலோரின்னு சொல்லுவாங்க. இது என்னென்னா 4.189 ஜூல். இதுவே இங்கிலீஷ் மீடியம் புக்கில் 4.186 ஜூல் இருக்கும். ஓகேவா? ஒரு கெலோரி ஈக்குவல் டு 4.189 ஜூல். உணவுப் பொருள்களில் உள்ள ஆற்றலின் அளவு கிலோ கெலோரி என்னும் அலகால் குறிப்பிடப்படுகிறது. ஒரு கிலோ கெலோரி ஈக்குவல் டு 4200 ஜூல். இப்போது இனிஷியலாக ஒன்று படிச்சுக்கோங்க. எப்படி சொல்கிறது? ஒரு கிலோ கெலோரி 4200 ஜூல், இல்லைனா ஒரு கெலோரி 4.189 ஜூல். ஏன் இது 3 டிஜிட் தள்ளி புள்ளி வந்துச்சுன்னா கிலோ கலோரி போடுறோம்ல, இன்ட்டு 1000, அதை ரவுண்ட் ஆஃப் பண்ணி 4200 ஜூல் போட்டுருக்காங்க. வெப்ப ஏற்புத்திறன்
2 வெவ்வேறு முகையில் நீர் மற்றும் எண்ணெய் இரண்டையும் தனித்தனியாக எடுத்துக்கொள்ளும். ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலை அடையும் வரை இரண்டையும் தனித்தனியே வெப்பப்படுத்தும். எச்சரிக்கை: எண்ணெய் சூடு செய்யும்போது ஆசிரியம். ஓகே. பொதுவாக பொருள் ஒன்று ஏற்கும் அல்லது இழக்கும் வெப்பத்தின் அளவானது 3 காரணங்களால் நிர்ணயிக்கப்படுகிறது. பொருளின் நிறை, பொருள் வெப்பநிலையை ஏற்படுத்தும் மாற்றம், பொருளின் வெப்பநிலையில் ஏற்படும் மாற்றம், பொருளின் தன்மை. இது 3 தான். பொருளோட வெயிட்டு, பொருளோட அது சாலிடாக லிக்விடாக கேஸ், அது சாலிடாக லிக்விடாக இருக்கா அப்படின்னு, பொருளின் வெப்பநிலை ஏற்படும் மாற்றம். ஒவ்வொரு பொருளும் ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலை அடைவதற்கு அவற்றிற்கு வெவ்வேறு அளவு வெப்ப ஆற்றல் தேவைப்படுகிறது. அப்பொருளின் வெப்பநிலை வெப்ப ஏற்புத்திறன் என்று அழைக்கப்படுகிறது. ஒரு பொருளின் வெப்பநிலை 1 டிகிரி செல்சியஸ் அல்லது 1 கெல்வின் உயர்த்த தேவைப்படும் வெப்ப ஆற்றலின் அளவு அப்பொருளின் வெப்ப ஏற்புத்திறன் என வரையறுக்கப்படுகிறது. இதுதான் நம்ம பார்த்துருக்கணும். ஃபஸ்ட்டு என்னென்னா, ஒரு பொருளோட வெப்பநிலையை 1 டிகிரி செல்சியஸ் இல்லை 1 கெல்வின் உயர்த்தத்துக்கு தேவைக்கூடிய வெப்ப ஆற்றல் அளவு தான் வெப்ப ஏற்புத்திறன் சொல்கிறாங்க. ஓகேவா? என்னென்னா C' சொல்கிறாங்க. C' ரெஃபர் பண்ணி தேவைப்படும் வெப்ப ஆற்றலின் அளவு எவ்வளோ இது தேவைப்படுது, வெப்பநிலை உயர்வு எவ்வளோ உயருது. ஓகேவா? அது எப்படி சொல்லுவாங்களா யூனிட்டு? ஜூல் பர் கெல்வின். ஜூல் பர் கெல்வின். இது எப்படி வருதுன்னா, தேவைப்படும் வெப்ப ஆற்றலின் அளவு என்ன ஜூலில் சொல்லுவோமா? ஜூலில் தானே சொல்லுவோம். வெப்பநிலை உயர்வு எதுனாலும் டெம்பரேச்சர் கெல்வின் தான் சொல்லுவோம். அதனால தான் ஜூல் பர் கெல்வின். அதை எஸ்ஐ அழகுனா ஜூல் கெல்வின் இன்வெர்ஸ். பிற பொருட்களை விட நீர் அதிக அளவு வெப்ப ஏற்புத்திறனை பெற்றுள்ளது. இதன் காரணமாக நீரானது குளிர்விப்பானாக பயன்படுத்துகிறது. இப்போனா காரில் நம்ம யூஸ் பண்ணுறோம்ல கூலண்ட்டா, அதான் சொல்ல வராங்க. 100 கிராம் எண்ணெயை விட 100 கிராம் தண்ணீர் அதிக அளவு வெப்பத்தை இழுத்துக்கொள்ள முடியும். ஜஸ்ட் சம் பார்க்கலாம். ஒரு உலகத்தின் வெப்பநிலை 30 டிகிரி செல்சியஸாக உள்ளது. அதற்கு 3000 ஜூல் அளவுள்ள வெப்ப ஆற்றல் அளிக்கப்படுகிறது. அதன் வெப்பநிலை 40 டிகிரி செல்சியஸாக மாறுகிறது. அதன் வெப்ப ஏற்புத்திறன் என்னென்னு கேட்குறாங்க. நம்ம பார்த்தோன்னா C' Q/ ΔTயா. Q என்ன? 3000 ஜூல். ΔT என்ன? 40லேருந்து 30 போயிடுச்சுன்னா 10. அப்போ 3000/10 300 ஜூல் கெல்வின் இன்வெர்ஸ். ஓகே. இதுதான் கொஷின் பார்ட்டு. இந்த லெசனில் இவ்வளோ நேரம் பார்த்ததில் இதுதான் கொஷின் பார்ட்டு. தன்வெப்ப ஏற்புத்திறன். இப்போ நார்மலாக நீங்கள் ஒரு பொருளை 1 கெல்வின் இல்லை 1 டிகிரி செல்சியஸ் உயர்த்தத்துக்கு தேவைப்படக்கூடிய அளவு தானே கேட்டீங்க. தேவைப்படைய ஹீட் தான் வெப்ப ஏற்புத்திறன் சொன்னோமா. இதில் என்ன அடிஷ்னலாக என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, ஒரு அளவு கொடுத்துருப்பாங்க. 1 கிராம் இல்லை 1 கிலோகிராம் கொடுத்துருப்பாங்க. ஓரளவு நிறையுடைய பொருளின் வெப்ப ஏற்புத்திறன் அப்பொருளின் தன்வெப்ப ஏற்புத்திறன் என அழைக்கப்படுகிறது. 1 கிலோகிராம் நிறையுள்ள பொருளின் ஒன்றின் வெப்பநிலை 1 டிகிரி செல்சியஸ் அல்லது 1 கெல்வின் அளவு உயர்த்த தேவைப்படும் வெப்ப ஆற்றலின் அளவே அப்பொருளின் தன்வெப்ப ஏற்புத்திறன் என வரையறுக்கப்படுகிறது. ஓகேவா? இதில் அடிஷ்னலாக என்ன வருதுன்னா, அதில் எடை சேர்ந்து வருது. C = Q/m × ΔT. ஜூல் கிலோகிராம் இன்வெர்ஸ் கெல்வின் இன்வெர்ஸ். ஜூல் கிலோகிராம் இன்வெர்ஸ் கெல்வின் இன்வெர்ஸ். ரொம்ப முக்கியங்க. அது சும்மா அப்படியே கடந்து போகிறேன்னு நினைக்காதீங்க. ஏன்னா வெப்ப ஏற்புத்திறனுக்கும் தன்வெப்ப ஏற்புத்திறனுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்க்கணும். ஹீட் கெப்பாசிட்டி, ஸ்பெசிஃபிக் கெப்பாசிட்டி. ஹீட் கெப்பாசிட்டி என்னன்னா ஜூல் கெல்வின் இன்வெர்ஸ். இது என்னன்னா ஜூல் கிலோகிராம் இன்வெர்ஸ் கெல்வின் இன்வெர்ஸ். ஓகேவா? ஜூல் கிலோகிராம் இன்வெர்ஸ் கெல்வின் இன்வெர்ஸ். கலோரிமீட்டர். பொருள் ஒன்றில் ஏற்கப்பட்ட அல்லது இழக்கப்பட்ட வெப்பத்தினை அளவிட பயன்படுத்தப்படும் உபகரணம் கலோரிமீட்டர் ஆகும். இது வெப்பம் மற்றும் மின்சாரத்தை நன்கு கடத்தும் தன்மையுடைய உலோகங்களான தாமிரம் அல்லது அலுமினியத்தால் செய்யப்பட்டிருக்கும். என்னென்னா ஹீட் கெயின், ஹீட் லாஸ், இது ரெண்டுத்தை மெஷர் பண்ணக்கூடியது என்னென்னா கலோரிமீட்டர். அதான் சொல்கிறாங்க. இதில் முதலாக கலோரிமீட்டர், பனிக்கட்டி கலோரிமீட்டரை டிசைன் பண்ணவங்க யாருன்னா ஆண்டனி லவாய்ஷர் மற்றும் பியரே சைமன் லாப்லாஸ் ஆகியோரால் வேதியியல் மாற்றங்களால் ஏற்படும் வெப்ப ஆற்றலின் அளவை அளவிட பனிக்கட்டி கலோரிமீட்டர் கண்டுபிடிக்கப்பட்டது. ஆண்டனி லவாய்ஷர், லவ் லாப்ஸ். ஞாபகம் வச்சுங்க, லவ் லாப்ஸ். ஆண்டனி லவாய்ஷர், சைமன் லாப்லாஸ். லவ் லாப்லாஸ். ஏதோ ஒரு ஷார்ட்கட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. வெப்ப கட்டுப்படுத்தினா ஒன்றுமே இல்லை. இப்போ ஒரு ரூமில் இதுதான் டெம்பரேச்சராக இருக்கணும் அப்படிங்கிற நம்ம ஃபிக்ஸட் பண்ணுறல. ஃபார் எக்ஸாம்பிள் ஏசி, தெர்மோஸ்டாட்டு, இதெல்லாம். ஓகேவா?
ஒரு பொருளின் அல்லது இடத்தின் வெப்பநிலையை மாறாமல் வைப்பதற்கு பயன்படுத்தப்படும் சாதனம் வெப்பக்கடத்தி தெர்மோஸ்டாட் எனப்படுகிறது. ஓகேவா. இதில் தெர்மோ எனும் சொல் வெப்பம் என்றும் ஸ்டாட் எனும் சொல் அதே நிலையில், அப்போ வெப்பத்தை அதே நிலையில் வைக்கிறது தான் மீனிங். வெப்பமூட்டும் அல்லது குளிர்ச்சியூட்டும் உபகரணங்களில் நிர்ணயிக்கப்பட்ட ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையை அடைவதற்கு இவை பயன்படுத்தப்படுகின்றன. அது எக்ஸாம்பிள், பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஏசி தான். ஏசி நம்ம வைக்கிறோம்ல, இப்போ 20 டிகிரி செல்சியஸ் வேணும், 23 டிகிரி செல்சியஸ் வேணும், 15 டிகிரி செல்சியஸு, அதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டா அந்த ரூமையே அந்த இதுக்கு மாற்றிடுதா, அதான் சொல்ல வராங்க. வெப்பக்குடுவை, வெற்றிடக்குடுவை அதன் முதலில் 1892ஆம் ஆண்டு ஸ்காட்லாந்து அறிவியலாளர் சர் ஜேம்ஸ் திவார், இதெல்லாம் இது ரெண்டுமே பக்கத்தில் இருக்கல, ரெண்டுமே கேட்டிருக்காங்க டெஸ்ட்டில். வெப்பக்குடுவையை கண்டுபிடிச்சது யாருன்னா ஜேம்ஸ் திவார். அதை திவார் பாட்டில்னு அழைப்பாங்க, ஏன்னா அவரோட பேரை சிறப்பிக்கிறதுக்காக திவார் பாட்டில்னு அழைப்பாங்க. ஓகேவா. வெற்றிடக்குடுவை வேலை செய்யும் விதம். வெற்றிடக்குடுவை 2 சுவர்களை கொண்ட ஒரு கலனாகும். அதன் உட்புறமானது சில்வரால் ஆனது. 2 சுவர்களுக்கும் இடையே வெற்றிடம் ஒன்று உள்ளது. அது வெப்பச்சலனம் மற்றும் வெப்ப கடத்தல் ஆகிய நிகழ்வுகளால் வெப்ப ஆற்றல் வெளியே பரவாமல் இருக்க உதவுகிறது. இதில் தான் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறோம் ஃப்ளாஸ்க்கு. ஓகேவா. அதை உள்ளார சில்வர் கோட்டிங் பண்ணி வச்சுருப்பாங்க. என்னென்னா இப்போ ஒரு காஃபியோ ஒரு டீயோ ஊற்றி வச்சோன்னா அதில் இருக்கிற ஹீட்டு வெளில போகாமல் பார்த்துக்கும். ஓகேவா. நம்ம அட் த எண்ட் ஆஃப் த டே என்னென்னா இந்த லெசனில் நமக்கு அது யார் கண்டுபிடிச்சா ஜேம்ஸ் திவார். மொத்தத்தில் ஒரு 4-5 இம்பார்ட்டன்ட் கொஷின் தான், அப்படியே நான் சொல்கிற மட்டும் கேட்டுங்க. வெப்ப ஏற்புத்திறன் யூனிட் என்ன? ஜூல் கெல்வின் இன்வெர்ஸா. தன்வெப்ப ஏற்புத்திறன் ஜூல் கிலோகிராம் இன்வெர்ஸ் கெல்வின் இன்வெர்ஸா. அப்படியே வந்தீங்கன்னா அதோட இதில் வேறு என்ன கொஷின் கேட்பாங்கன்னா பனி கிலோமீட்டர் ஆண்டனி லவாய்சர் சைமன் லாப்லஸா. அப்படியே வந்தீங்கன்னா வெற்றிடக்குடுவை அதை யார் கண்டுபிடிச்சா? ஜேம்ஸ் திவார். இவ்வளோதான். அப்புறம் நான் இனிஷியலாக ஒன்று சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த அந்த கன்வர்ஷன் படிச்சுக்கோங்க, எழுதி தனியாக படிங்க. இந்த லெசனில் மற்றபடி வேறு எதுவும் எனக்கு தெரிஞ்சு கேட்க வாய்ப்பில்லை. நினைவில் கொள்க, வெப்பமானது ஒரு பொருளின் ஒரு பகுதியிலிருந்து மற்றொரு பகுதிக்கு பரவுகிறது. கரெக்டு. இந்த விறகு எரி கூட அங்கேருந்து விறகு எரிக்குள்ளே அந்த எண்ணில் எரிஞ்சால் இந்த எண்ணில் தொட்டு பார்த்தா ஹீட் ஃபீல் ஆகுதா? ஒரு பொருளிற்கு வெப்ப ஆற்றல் அளிக்கப்படும் போது விரிவடைதல், வெப்பநிலை உயர்வு மற்றும் நிலை மாற்றம் ஆகிய நிகழ்வுகள் நடைபெறுகின்றன. கரெக்டு. ஒரு பொருளை வெப்பப்படுத்தும் போது அதன் அணுக்கள் ஆற்றலை பெறுவதால் அவை அதிர்வுற தொடங்கும். இந்த அதிர்வுகள் மற்ற அணுக்கள் மற்ற மூலக்கூறுகள் மீது அதிர்வினை ஏற்படுத்துகின்றன. கரெக்டு. உருகுதல், ஆவியாதல், பதங்கமாதல், குளிர்வித்தல், உறைதல் மற்றும் படிதல் போன்றவை வெப்பத்தினால் நீரில் ஏற்படும் நிலை மாற்றங்கள். கரெக்டு. வெப்ப ஆற்றல் பரிமாற்றம் அடைய 3 விதங்கள்: வெப்ப கடத்தல், வெப்பச்சலனம், வெப்ப கதிர்வீச்சு. ஓகேவா. வெப்ப கதிர்வீச்சு எதில் நடக்கும்னா கேஸில் மட்டும்தான் நடக்கும், ஞாபகம் வச்சுங்க. திடப்பொருளில் வெப்ப கடத்தல் மூலமாகவும் திரவம் மற்றும் வாயுக்கள் வெப்பச்சலனம் மூலமாகவும் வெப்ப ஆற்றல் பரவுகிறது. ஆனால் வெப்ப கதிர்வீச்சு வெற்றிடத்தில் பரவுகிறது. சொன்னதை அவங்களே சொல்லிட்டாங்க பார்த்தீங்களா. திடப்பொருளில் வெப்ப கடத்தல் மூலமாகவும் திரவம் மற்றும் வாயுக்களில் வெப்பச்சலனம் மூலமாகவும் வெப்ப ஆற்றல் பரவுகிறது. ஓகேவா. சாலிடில் மட்டும்தான் வெப்ப கடத்தல் நடக்குது, திரவம் மற்றும் வாயுக்களில் வெப்பச்சலனம் நடக்குது. ஆனால் கேசியஸில் மட்டும்தான் கதிர்வீச்சு நடக்குது, ரேடியேஷன். ஒரு பொருளில் ஏற்படும் வெப்ப ஆற்றல் ஏற்பு அல்லது இழப்பு 3 காரணிகளால் நிர்ணயிக்கப்படுகிறது: பொருளின் நிறை, பொருளின் வெப்பநிலை மாற்றம், பொருளின் தன்மை. வெப்பநிலையை அளவிட 3 விதமான அளவுகள் நான் சொன்னேன். டிகிரி செல்சியஸ், ஃபாரன்ஹீட், கெல்வின். இதில் கெல்வின்ன்றதை எஸ்ஐ அலகு. அடிஷ்னலாக ரேங்கைன்னு ஒன்று படிச்சிருப்போம். ஓகேவா. ஒரு பொருளினால் ஏற்கப்பட்ட அல்லது இழக்கப்பட்ட வெப்பத்தினை அளவிட பயன்படுத்தப்படும் உபகரணம் கலோரிமீட்டர் எனப்படும். பனி கலோரிமீட்டர் யார் கண்டுபிடிச்சா? கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க. ஓகேவா. இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி 2 தடவை சொன்னேன். பனி கலோரிமீட்டரை கண்டுபிடித்தது யார்? வெப்பம் என்பது ஒரு வகையான வெப்ப ஆற்றல். ஓகேவா. ஒரு பொருளுக்கு வெப்ப ஆற்றல் அளிக்கப்படும் போது பின்வருவனவற்றில் எவை நிகழ முடியும்? விரிவடைதல், வெப்பநிலை உயர்வு, வெப்பநிலை மாற்றம். பின்வரும் பொருள்களில் எது அதிக வெப்ப ஆற்றலை உட்கவர்கிறது? சாலிட் தான், திடப்பொருள். திரவ மற்றும் வாயுக்கள் சம அளவு வெப்ப ஆற்றல் அளிக்கும் போது
எது அதிக விரிவுக்கு உட்படுகின்றன? கேஸ் தான். ஏன்னா அதில் தான் லெஸ்ஸான பார்ட்டிகள் இருக்குல்ல, மாலிகுல் ரொம்ப ஸ்பேஸ் அதிகம் இல்லை, அதனால் அது ரொம்ப எக்ஸ்பேண்ட் ஆகுது. திரவ நிலையிலிருந்து திடநிலைக்கு மாறும் நிகழ்விற்கு உறைதல். வெப்ப கடத்தல் முறை, வெப்ப ஆற்றல் பரிமாற்றம் டேஷில் நடைபெறுகின்றன. சாலிட். ஆமாம், இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு பார்த்தோம்ல, வெப்ப கடத்தல் கண்டக்ஷன் எதில் நடக்குதுன்னா சாலிடில், வெப்பச்சலனம் கன்வெக்ஷன் எதில் நடக்குதுன்னா சாலிடு லிக்விடில் நடக்குது. இதுவே ரேடியேஷன் எதில் நடக்குதுன்னா கேஸில் மட்டும்தான் நடக்குது. ஓகேவா? கலோரிமீட்டர் என்ற சாதனம் டேஷை அளக்க பயன்படுகிறது. வெப்பத்தினை அளக்க. 1 கிராம் நிறையுள்ள நீரின் வெப்பநிலையை 1 டிகிரி செல்சியஸ் உயர்த்த தேவைப்படும் வெப்ப ஆற்றலின் அளவு தன்வெப்ப ஏற்புத்திறன். இதில் ஏன் தன்வெப்ப ஏற்புத்திறன் வந்ததுன்னா, வெப்ப ஏற்புத்திறன் வரலைன்னா தன்வெப்ப ஏற்புத்திறன் இதில் ஏன் வந்ததுன்னா அளவு கொடுத்துருக்காங்க 1 கிராம்னு. ஓகேவா? இதோட யூனிட் என்னென்னா ஜூல் கிலோகிராம் இன்வெர்ஸ் கெல்வின் இன்வெர்ஸ். இதுவே வெப்ப ஏற்புத்திறனோட யூனிட் என்னென்னா ஜூல் கெல்வின் இன்வெர்ஸ். ஓகேவா? வெப்ப கட்டுப்படுத்தி என்பது வெப்பநிலையை மாறாமல் வைத்திருக்கிறது. வாயு நிலையிலிருந்து திரவ நிலைக்கு மாறும் ஒரு பொருள் மாறும் நிகழ்விற்கு குளிர்வித்தல். ஓகேவா? ஒரு அமைப்பிற்கு வெப்ப ஆற்றலை அளிக்கும் போது அதன் வெப்பநிலை அதிகரிக்கும். ஒரு கலனில் உள்ள திரவத்தின் வெப்பநிலையை உயர்த்தும் போது அணுக்களுக்கிடையே தொலைவு குறையும். ஒரு பொருளில் அளிக்கப்படும் வெப்ப ஆற்றல் அப்பொருளில் உள்ள மூலக்கூறுகளின் சராசரி இயக்க ஆற்றலை அதிகரிக்கிறது. கரெக்டு. ஒரு பொருளின் வெப்பநிலையை அதிகரிக்கும் போது அப்பொருளின் பரிணாமத்தின் மதிப்பு அதிகரிக்கும். ஒரு பொருளின் வெப்பநிலை அதிகரிக்கும் போது அப்பொருளின் பரிணாமத்தின் மதிப்பு அதிகரிக்கும். தப்பு. குறையும். ஒரு பொருளானது திடநிலையிலிருந்து வாயு நிலைக்கு மாறும் நிகழ்விற்கு குளிர்வித்தல். தப்பு. பதங்கமாதல். திடப்பொருளில் வெப்ப பரிமாற்றம் நடைபெறும் நிகழ்விற்கு வெப்ப கடத்தல் என்று பெயர். கரெக்டு. ஒரு பொருள் ஏற்கும் வெப்பத்தின் அளவானது அதன் நிறையையும் உள்ளுறை வெப்பத்தையும் பெருக்கி கிடைக்கும் மதிப்பாகும். ஒரு பொருள் ஏற்கும் வெப்பத்தின் அளவானது அதன் நிறையினும் உள்ளுறை வெப்பத்தையும் பெருக்கி கிடைக்கும் மதிப்பாகும். தப்பு. வெப்பக்குடுவில் சில்வர் சுவர்கள் வெப்பத்தை வெளிப்புறத்தில் எதிரொலிக்கின்றன. தப்பு. உட்புறத்தில். வெப்ப கடத்தல் சாலிட் திடப்பொருள், வெப்பச்சலனம் திரவப்பொருள் லிக்விட், வெப்ப கதிர்வீச்சு கேஸ் வாயு, பதங்கமாதல் திண்மம் வாயு ஆதல், குளிர்வித்தல் வாயு திரவமாதல். கீழ்காணும் கூற்றுகளை ஆராய்ந்து சரியான ஒன்றை தேர்வு செய்க. வெற்றிடத்தில் வெப்ப ஆற்றல் பரவும் முறைக்கு வெப்ப கதிர்வீச்சு என்று பெயர். கரெக்டு. அணுக்கள் இயக்கமின்றி ஒரு பகுதியிலிருந்து மற்றொரு பகுதிக்கு வெப்பம் பரவும் முறைக்கு வெப்ப கதிர்வீச்சு என்று பெயர். தப்பு. அதுக்கு என்னென்னா வெப்ப கடத்தல் என்று பெயர். ஒரு அமைப்பினை ஒரு நிலையிலிருந்து மற்றொரு நிலைக்கு மாற்ற முடியும். கரெக்டு. ஒரு அமைப்பினை வெப்பநிலை மாறாமல் இருக்கும்போது இது நிகழ்கிறது. இது தப்பு. ஓகேவா? ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஏதாவது சேஞ்சஸ்னால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் யூர் சப்போர்ட்.